தளபதி 63வது படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குது. அது என்னன்னா, நாளைக்கு அதாவது ஜனவரி 20, 2019 அன்னைக்கு இந்த படத்துக்கான பூஜை போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அதாவது ஜனவரி 21, 2019 அன்னைக்கு இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் கிடைச்சிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான பூஜை போடப்பட்டதுமே இதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்க போகுது. முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த படத்துல கதிர் அவர்கள் நடிக்க போறாரு, தென் யோகி பாபு நடிக்கிறாரு, அவருக்கு அப்புறம் விவேக் சார் நடிக்க போறாரு. இவங்க எல்லாருமே தளபதி 63வது படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாங்க. இந்த படத்துல நம்ம தளபதிக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்க போறாங்க. சொல்லப்போனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வில்லு படத்துக்கு அப்புறமா இப்ப நம்ம தளபதி விஜய் கூட நயன்தாரா பேர் பண்ணி நடிக்க போறாங்க. சோ எல்லா தளபதி படம் மாதிரியே இந்த தளபதி படத்துக்கும் ஒரு கிரேஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க சொல்லணும். சோ படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போது இந்த படம் என்ன ஜானர்ல என்ன மாதிரி படமா இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பவுமே தளபதியை மாசா காமிக்கிற அட்லி இந்த டைம் என்ன மாதிரி காமிக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்ப ஃபேன்ஸ் மத்தியில வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, விஸ்வாசம் படத்தோட கிளைமேக்ஸை பார்த்துட்டு ரசிகர்களும் பொதுமக்களும் கண்ணீர் விட்ட காட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த மாதிரி காட்சிகளை ஷூட் பண்ணும்போது தலை என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாரு, அது நடிப்பா இல்ல நிஜமா, இது மாதிரி பல விஷயங்களை டைரக்டர் சிவா ஷேர் பண்ணிருக்காரு. அப்ப சிவா சார் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த படத்துக்கான கதையை ரெடி பண்ணும்போதே கிளைமேக்ஸ்ல தலை அஜித் அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கே அந்த கண்ணு கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஏற்பட்ட இந்த உணர்வை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. சொல்ல போனா இந்த படத்துல எந்த ஒரு காட்சியிலுமே அஜித் சார் கிளிசரின் யூஸ் பண்ணல. இது வரைக்கும் பண்ண 4 படங்கள்ல 95% ரியலா தான் எழுதிருக்காரு. எந்த ஒரு டயலாகா இருந்தாலும் நடிக்கிறதா இருந்தாலும் உண்மையா மனசார தான் பண்ணுவாரு. விஸ்வாசம் படத்துல கூட அவரோட பொண்ணு அப்பான்னு கூப்பிடும்போது தலாஜித் கீழே தலையை தூக்கி மேல பாக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த ஷாட் எடுக்கும்போது தெரிஞ்சு போயிடுச்சு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு. நினைச்ச மாதிரியே இந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த காட்சியில அஜித் சார் நேச்சுரலாவே அழுதாரு, எந்த ஒரு கிளிசரனும் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சிவா ஷேர் பண்ணிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சூர்யா கேவி ஆனந்த் டேரக்ஷன் நடிச்சிட்டு இருக்க படம் தான் காப்பான். இந்த படத்தை சூர்யா கூட மோகன்லால், ஆர்யா, சமுத்திரகனின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. சூர்யாவுக்கு ஜோடியா சாய்ஷா நடிக்கிறாங்க. அந்த வகையில காப்பான் படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான அபிஷியல் அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. இந்த ஷெட்யூல நடிக்கிறதுக்காக பாலிவுட் ஆக்டர் சைரன் ஜெயின் இப்ப சென்னை வந்திருக்காரு. இதுக்கான போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. ஏற்கனவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை 70% முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 30% ஷூட்டிங்கை பிப்ரவரி எண்டுக்குள்ள முடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.